இரவு சாப்பாடு முடிந்து விட்டது. நல்லா இருக்குது. வந்து பெரிய ரிசார்ட். ஹாய், ஹலோ, வணக்கம். டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கில் இருந்து மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எல்லாரும் சுகமாக இருப்பீங்கள் என்று நினைக்கிறேன். இப்போ எல்லாம் மாற்றி நல்ல வடிவா எல்லாம் வலிக்கிட்டுட்டோம். ஆல்மோஸ்ட் வலிக்கிட்டுட்டோம். இப்படி ஒரு பர்ஸுக்கு தான் இருட்டாயிருக்கு. என்னன்னு தெரியல. இட்ஸ் so dark. I'm gonna change my earring. இந்த டேக் வந்து பர்பிள் கலர் டேக். வளமையா வந்து வேற ரிசார்ட் வழிய வந்து பர்பிள் கலர் டேக் வந்து கொடுக்கறது இல்ல. இங்க வந்து பர்பிள் கலர் டேக் கொடுத்துருக்கீங்கன்னா எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. லைட் இல்லாதாலே என்ன செய்யறான்னு தெரியல. நானே எங்கட வீட்டை ரெண்டு லைட்டையும் கொண்டிருக்க வேணும். இயரிங். Sneha, you have options from here too. Huh? You have options from here too. I can steal my as always. Do you want something to drink here, Lini? Who is calling now? Oh, you have data. Okay, all set. நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வெளிக்கிட்டு கொண்டு இருக்கிறோம். கோல்கள் வந்தது கதைச்சிட்டு வெளிக்கிட்டு போய்கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களோட ரிசார்ட். எப்படி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது ரிசார்ட். பார்த்தா அவ்வளவு ஒரு அழகு. முதல் நாள் சாப்பிட போகிறோம். ஃபர்ஸ்ட் டே டின்னர் தான் சாப்பிட போகிறோம். எல்லாருக்கும் சரியான பாசி களைச்சிட்டோம். நல்லா இதில் தான் இது டவல் காய விடுறது. கொஞ்ச நாளைக்கு எங்கட வீட்டை விட்டுட்டு பறந்து போகிறது இந்த பூக்கண்டுகளையும் பார்க்கறதுக்கு தான். எந்த பக்கம் பார்த்தாலும் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ரிசார்ட். பார்த்தால் உங்களுக்கு தெரியும். நான் போய்கொண்டிருக்கீங்களே நீங்கள் பாருங்க, சுத்த வர அவ்வளோ ஒரு துப்புரவாக நல்ல க்ளீனாக இருக்குது. Listen, if they want to bite you, they're going to put you through your clothes. I know. Because they got it before us. They checked in before. They checked in before us. It doesn't matter. Yeah. Her room is, they got the best room. They got what we got. They're like in their 20s. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து காணொலியை பாருங்கோ. அது மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குற உண்டு. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். அதால் அங்கே வாழ்கிற மக்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்காது. எனக்கும் வந்து தெரியும். இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு காலநிலையை வந்து நாங்கள் அனுபவிக்கிறது இல்லை. கமீலியா, இந்த தென்னம்பரத்தை பாருங்க என்ன வடிவா இருக்காண்டு. எங்களோட ரிசார்ட்டை சுற்றி இப்படி ஒரு வாகனம் ஓடிக்கொண்டே இருக்கும். அங்கே வர கெஸ்ட்டுகளை ஏற்றிறக்கிறதுக்குன்னு சொல்லி பஃபேக்கு போகிறதுக்கெல்லாம் இந்த கிராண்ட் பலேடியம் வந்து சரியான ஒரு பெரிய ஒரு ரிசார்ட். அதால் இதில் சில நேரத்தில் நடந்து போய்க்குள்ள இவை வந்து ஏற்றி கொண்டு போவினோம். எங்கே விட சொல்லினமோ அங்கே விட்டு விடுவினோம். When they're like this, there's no way it's up here. Trust me. Yeah. Ours is not there. Unless it's... இதெல்லாம் கடைகள், நிறைய கடைகள் இருக்கு. இதில் இருந்து நாங்கள் போய்கொண்டிருக்கல எங்களோட ரிசார்ட்டின் அழகை ரசித்து கொண்டு போகலாம். அப்படி இருக்கும் நல்ல வடிவாக. ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்க அந்த ரூட் எல்லாம் பிடிபட்டுடும். இப்போ முதல் நாள் 2 நாளில் எங்களுக்கு கொஞ்சம் எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும். இதில் தான் சாப்பிட போகிறோம் டின்னர்.
சாப்பாடு எல்லாம் எது வேணுமென்றாலும் எவ்வளவு வேணுமென்றாலும் அங்கே இருக்கிறதுல எடுத்து சாப்பிடலாம். யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. சாப்பிட போகிறோம். நாங்களாக போய் எடுத்து நாங்களாக சாப்பிட்டுட்டு ஒருக்கா சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு திருப்பி 2வது தரம் எடுக்கணுமெண்டா இன்னும் ஒரு பிளேட்டு எடுத்து 2வது தரம் எடுத்து சாப்பிடலாம். சாப்பாடு எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு பஃபையை போய் புறம்பா எடுத்து காட்டுறேன். நிறைய சாப்பாடுகள் நீங்கள் பார்த்தா தெரியும். பஃபே அண்டைக்குள்ளே எல்லாமே இருக்கும். நிறைய வகையான பீட்சா, மற்றது பாஸ்தா எல்லாம் ஒவ்வொரு சைட்டில் அவ்வளவு அழகாக எல்லாம் சமைச்சு வச்சு கொண்டே இருப்பினோம். நாங்களும் எங்களுக்கு தேவையானதை எடுத்து சாப்பிட வேண்டியதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் பாஸ்தா அது இதுன்னு சொல்லி நிறைய கலர்களில் இருக்குது. இது மீன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் சுட இருக்கும். அப்படி இருக்கும். 7 நாளைக்கு ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 7 நாளைக்கு சமையல் இல்லை, சட்டிவான கழுவுறது இல்லை, வீடு கிளீன் பண்ணுங்க இல்லை, இந்த உடுப்பு துவையல் அயன் பண்ணுங்க, வீட்டு வேலைகள் வெளி வேலைகள் ஒன்றும் இல்லை. சாப்பிடுறதும் என்ஜாய் பண்ணுறதும் சந்தோஷமாக இருக்கிறதும் 7 நாளைக்கு முடிச்சுட்டு போக வேணும். உருளைக்கிழங்கு, இந்த கடலை, பூசணிக்காய், இது கீரை சோறு, இந்த சீ ஃபுட் எல்லாம் சேர்ந்து கலந்து இந்த இறால், கனவை, நண்டு எல்லாம் போட்டு ஒரு மிரக்கறி போட்டு இது நாங்கள் சுடுற ரொட்டி மாதிரி தான் சுடினோம். ஆனால் அதுக்குள்ளே பொட்டேட்டோ இந்த உருளைக்கிழங்கு வைக்கினோம். இது போக்காம், பண்டி, ரோஸ்டட் சிக்கன், இந்த பொட்டேட்டோவல் மிரக்கறிகள் இங்கே வேறுங்க இவ்வளோ கிடக்கண்டு. ஒரு பக்கத்தில் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரைட் ரைஸ், இந்த கொஞ்சம் முறைப்பாக இருந்தது, நல்லா இருந்தது, மிளகாய் போட்டு செய்திருந்தவ. எனக்கு சாப்பாடு கொட்டுறது விருப்பம் இல்லை. அதால் நான் எனக்கு பிடிச்சதை மட்டும் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது பிடிச்சிருந்தால் 2வது தரம் போய் எடுக்கலாம். ஒரு நாளும் நாங்கள் சாப்பாட்டை எறியக்கூடாது. நிறைய சாப்பாடு இருக்குது, எவ்வளவு சாப்பாட்டை எடுத்து வேணுமென்றாலும் சாப்பிடலாம்ன்றதுக்காக நாங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது என்றது என்னுடைய கருத்து. ஓகே, தேங்க்யூ. இப்போ தான் செய்து கொண்டு நிற்கிறா. எல்லாம் வெரி குட். எல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பாசை இருக்கும். அவ கதைக்கிற மொழி வித்தியாசமாக இருக்கும். இருந்தாலும் கூட நாங்கள் எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டின் மொழி, அதாவது நன்றி சொல்கிறது எப்படி, எஸ்கியூஸ் மீ சொல்கிறது எப்படி, சாரி சொல்கிறது எப்படி என்று சொல்லி நாங்கள் பழகி கொண்டு போகிறது நல்லது. அதே மாதிரி நாங்களும் இந்த நாட்டுக்கு போய்க்கல இந்த நாட்டு மொழியை கொஞ்சம் பொதுவான சொற்களை நாங்கள் படித்து கொண்டு போனால் மிகவும் நல்லா இருக்கும். அவைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இது எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சந்தோஷம்ன்றது முக்கியம். பெருசாக வெட்டி போட்டு பொரிச்சு வச்சிருக்கணும். அது சூப்பாக இந்த கூழ் மாதிரி, நாங்கள் கூழ் காய்ச்சுற மாதிரி சூப் கொண்டு வச்சிருக்கணும். நாளைக்கு தான் இதெல்லாம் ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ சாப்பிட்ட நான் சாப்பிடக்குள்ள அவ்வளவு எடுக்கையில் இதில் எல்லா விதமான சீஸ் எல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. நான் இன்றைக்கு இன்றைக்கு தான் முதல் நாள். எனக்கு போகும் வரைக்கும் இந்த டயட்டிங் கொண்டும் இல்லை. அங்காலையும் அந்த பக்கம் பழங்கள் எல்லாம் இருக்குது, கேக் ஐட்டங்கள் எல்லாம். இதெல்லாம் சாப்பிட்டா நிறைய சுகர் தான் வரும். இருந்தாலும் இன்னொரு நாளைக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். இதில் பானுகள் எல்லாம் இருக்குது, நிறைய வகையான பானுகள். இரவு சாப்பாடு முடிந்து விட்டது. நாங்கள் இப்போ நடந்து போய் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ட்ரெயின் போகுது பாருங்க. ட்ரெயின் நல்லா இருக்குது, இருட்டாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் லைட் மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். The lights are sad. I want to take the picture. It look nice, Sneha. Yeah.
we walking through? Leading us to the back. நடந்து கொண்டு போகிறோம். சாப்பிட்டுட்டு இரவு வந்து 8 மணி என்னவோ. வடிவான இடம் நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. This is not our. Is this a different hotel? I think yeah. So we are staying here. You figure it out. How do you know? Somebody said that. Is that the one? Look at this. Which one? Here, which means it's that way. What is it? Show me. That's Hemingway. But I don't think that's right. Sports Center? Oh no, it's that way. It's a sports bar. Oh, that's there. It's there. Could be bringing people meals. Yeah. இருட்டாக இருக்குது. Girls are going there. Girls are walking. இருட்டாக இருக்குது, சரியான இருட்டு. அங்கங்கே லைட்டுகள் போட்டிருக்கணும். Camellia, some kind of dance program going on there. There is a train that is coming and we're gonna go on that train. Train வருது. Oh, I didn't know we had to go there. Oh, makes sense. Yes. And do you run all night? Thank you. Seems like இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போகிறோம். இப்போ டின்னர் சாப்பிட்டுட்டு டின்னர் புஃபேல சாப்பிட்டு திருப்பி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போகிறோம். I always think it's me, not her. Exactly. Oh no. Okay, we'll come back. இந்த போகுது இப்போ ட்ரெயின் வழி கட்டுது. வெற்றி முடிய போது நான் உள்ளுக்கு வைக்க போறேன். பிறகு கதைக்கிறேன் உங்களோட. And I have one of these in the center of. I have a little garden, and I have one of these in the center of the garden. It takes years to grow. Years. பாட்டு சத்தம் கேட்குது. தேங்க்யூ. Popcorn. Couldn't you just put your seat on the table? I could have, but I was trying to be classy. The struggle is real. 10 o'clock. We don't know where we are. We are looking for our rooms. நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம்ண்டே எங்களுக்கு தெரியல. ஏனண்டா இரவு 10 மணி சரியாக இருண்டுட்டுது. பயம் ஒன்றும் இல்லை. ரிசோர்ட்டுக்குள்ளே தானே நிற்கிறோம். இருந்தாலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு அழகான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.